ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு தாங்க, சிறுவாபுரி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து சிறுவாபுரி கோயிலுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். 1.5 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அத்விக் அழகாக விளாண்டுட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டே வரான். ஸோ எங்கே ஜங்க் ஃபுட்ஸ் தான் கேட்குறான் அதிகமாகவே. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் என்ன ஜங்க் ஃபுட்ஸ் வேணும், அது இல்லைன்னா நான் ஏறவே மாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியே அடம்பிடிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு சும்மா கொஞ்சோண்டு லிட்டில் பிட் மட்டும் ஒரு சின்ன பிஸ்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிஸ்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே காரை மெர்சி ஆக்கிட்டான். சரி, அதுக்கப்புறம் வேக்கம் போட்டு எடுத்துட வேண்டியதான். என்ன பண்ணுறது, ஷூட்டிங் கேம் விளாட்றான்னா அந்த பிஸ்கெட்டில், அதனால் எங்கள் கூட ஜாலியாக விளாண்டுக்கிட்டு வரான். ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக விளாண்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். சிறுவாபுரி முருகரை பார்க்குறதுக்கு ரீச் ஆயாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நினச்ச விஷயம் நல்லபடியாக நிறைவேறும்ன்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்ற ஒரு அங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு வீடு கட்டுவோன்ற அந்த ஸ்டார்டிங் மோட்டிவேஷனே வந்து இருக்கும். முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து லேண்ட் வாங்கி வீடு கட்டுவோம் நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படியே அர்ச்சனைக்கு வாங்கிட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கோயில் வாசல்லே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு குச்சி ஐஸ்கிரீமும் சேமியா ஐஸ்கிரீமும் விடவே இல்லை, அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. நான் வந்து சப்போட்டா தாங்க சாப்பிட்டேன். வேறு லெவல் இனிப்பு. செம்மையாக இந்த கோயிலுக்கு முயற்சி பண்ணி போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.